வெல்கம் டு இன்பா கிருத்தி சேனல். இன்றைக்கி நான் குக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா, கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்றி வச்சாச்சு. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயும் எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காயிட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் தோலோடு தான் போட்டிருக்கேன். தோலோடு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. அதோட பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடி பொடியாக வெட்ட தேவையில்ல. ஆனியனை பாருங்கள், நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுங்கள். போதும், இது நல்லா வதங்கினாலே போதும். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா 2, பூண்டு ஒரு 10 பல்லு, பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வரணும். இன்னும் வரல, பொன்னிறமாக வரணும். இப்போ கொஞ்சமாக தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். அதோட கட் பண்ணி வச்ச பெரிய பெரிய பீஸ் தான் தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் சட்னிக்கு தேவையானது தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு கூட, சுட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போ அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். நல்லா வேகட்டும். இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வதங்கட்டும். பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு. அதாவது ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போது கேஸ் எரியுதா, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது
கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதங்கினா போதும். நல்லா வதங்கணும்னு தேவையில்ல, அந்த சூட்லேயே வதங்கினா போதும். பாருங்கள், நான் கொத்தமல்லி தழை நல்லா பாருங்கள் இப்படி நீளமாக தான் போடுறேன். அப்புறம் எப்படி சிஸ்டர் மிக்சியில் அரையும் திப்பி திப்பியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நல்லா நைஸாக நைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும். பார்த்திங்களா? இதுலேயே நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் சின்ன வானலாம் வச்சுருக்கேன், நீங்கள் நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சட்னிக்கு பாருங்கள் சும்மா 2 பீஸு போட்டு நைஸ் பேஸாக அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கலாம். காயிட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. 2 வரமிளகா அதுவும் போட்டுக்கலாம். சீரகம் சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு ஒரு சும்மா ஒரு 5-6 போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக பெருங்காயம், பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம், இருந்தாலும் பெருங்காயம் போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி பாருங்கள், நான் எப்படி தலை முழுசாக போட்டேன்னா பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்பா கிருத்திஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இன்பா கிருத்திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொத்தமல்லி தழை சட்னி ஈஸியாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செய்யலாம். சுட சுட சாதத்துக்கு, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம், சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.